ஒரு மனநிலையா ஒரு மனுஷன் அரசியல் கட்சி தொடங்கி இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி எப்படி இருக்க முடியும்? அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியும். அது இதையெல்லாம் யோசிக்காம ஒருத்தர் இருந்திருந்தா இப்படி ஒண்ணு நடக்கும் போது அவர் நிலை குலைந்து போயிடுவாரு, அதிர்ச்சியில் அப்படியே முடங்கி போயிடுவாரு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் எதிர்பாராம நடந்த சம்பவம் அந்த கரூர் சம்பவம் மட்டும்தான். அதர்வைஸ் நான் சொன்ன இந்த தினகரன் நமக்கு எதிராகுவாங்க, சன் நியூஸ்ல இப்படி செய்தி போடுவாங்கங்கிறது எல்லாமே விஜய்க்கு தெரியும். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் இருக்காரு. அதுக்கு அடுத்து அவருடைய மனைவி என்றாவது ஒரு நாள் இதை வீதிக்கு கொண்டு வருவாங்கங்கிறது விஜய்க்கு தெரியும். கண்டிப்பா தெரியும்ல. ஏன்னா அவரோட இவருக்கு ஒரு முரண்பாடு வந்துருச்சு. ஒரே வீட்டில் வசிக்கிறாங்க. சங்கீதாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேதியில் ஒரு செட்டில்மெண்ட் பேச்சு நடந்திருக்கு. அதுலேயும் உடன்பாடு ஏற்படாம தான் இது கோர்ட்டுக்கே வருது. அப்போ ஒரு செட்டில்மெண்ட் பேச்சுவார்த்தை நடக்குது, அதில் ஒரு சுமூகமான முடிவு எட்டலை அப்படின்னா அடுத்து இவங்க செல்ல போகிற இடம் கோர்ட்டு தாங்கிறது விஜய்க்கு தெரியும் தான். கண்டிப்பாக தெரியும். அப்போ அவர் தலைமையில் ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குங்கிறது அவர் ஏற்கனவே புரிஞ்சு வச்ச ஒன்று தான் அது. அதனால் அவருக்கு அதிர்ச்சியெல்லாம் கிடையாது. அதுக்கு அடுத்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்னன்னா, சங்கீதா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நன்மை செய்திருக்கிறார். அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த விவகாரத்தை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா விஜயும் இந்த விஷயத்தை இந்த கண்ணாடி கொண்டு பார்த்தா அவருக்கு இதில் ஒரு பெரிய பெயின் இருக்கு. எப்படி சொல்கிறீங்க சார்? ரெண்டு விஷயம்தான். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த விவகாரத்தை இவங்க 2 மாதத்துக்கு முன்னாலேயோ 6 மாதத்துக்கு முன்னாலேயோ சொல்லியிருந்தா விஜய்க்கு அது ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கும். இந்த நேரத்தில் அவங்க கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா பல பேரிடம் இவர்கள் எதிர்பார்த்த அந்த தாக்கம் ஏற்படலை. விஜய் மீது அனுதாபம் தான் வந்திருக்கு. அப்போ ஒரு வகையில் இது நன்மை தான். அதுக்கடுத்து இது என்னைக்கா இருந்தாலும் தெரியதான் போகுது. ஸோ இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே. அதுக்கடுத்து இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேர் இருக்காங்க, அவங்களோட பேசலை, என்ன அவங்க முகத்தை பார்க்காம வாழ்கிற அந்த சிறை வாழ்க்கை இருக்குல்ல, அது எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு விஜய் நேற்று நைட்டு நிம்மதியாக தூங்கியிருப்பார். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். விஜயும் இந்த கண்ணோட்டத்தில் இந்த விஷயத்தை அணுகினார் அப்படின்னா இது ஒரு பெரிய வழியை அவருக்கு கொடுக்காது.